எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற விஷயம் என்னென்னு சொன்னால், ஒரு வியாபாரம் தொடங்க முதல் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் பார்க்க போகிறோம். அப்போ நாங்கள் ஒரு வியாபாரம் தொடங்குறது முதல்ல என்னென்ன விஷயம் பார்க்கணும்னு சொன்னால், முதலாவது விஷயம் நாங்கள் என்ன வியாபாரம் செய்ய போகிறோம். நாங்கள் என்ன வியாபாரம் செய்ய போகிறோம்ன்ற கிளியர் இருந்தால் தான் நாங்கள் அடுத்தடுத்த கட்டம் அதுக்கு என்ன மாதிரின்னு சொல்லி யோசிக்கலாம். அதாவது நாங்கள் ஒரு உணவு சார்ந்த உற்பத்தி செய்ய போகிறோமா, அல்லது உணவு சார்ந்த விற்பனை செய்ய போகிறோமா, அல்லது ஆன்லைன் சார்ந்த வியாபாரம் செய்ய போகிறோமா, அல்லது பியூட்டி ப்ராடக்ட்கள் அந்த மாதிரியான விற்பனை செய்ய போகிறோமான்னு சொல்லி நாங்கள் என்ன பிஸ்னஸ் செய்ய போகிறோம்ன்ற ஒரு தெளிவு எங்களுக்கு இருக்கணும். அந்த தெளிவு எங்களுக்கு முதல்ல இருந்தால் தான் நாங்கள் என்ன வியாபாரம் செய்ய போகிறோம்னு சொன்னால் தான் நாங்கள் அடுத்த கட்டத்தை பற்றி யோசிக்கலாம். சரியா? முதலாவது விஷயம் சொல்லியிருக்கிறேன். அடுத்தது மார்க்கெட் என்னன்னு சொல்லி பார்க்கணும். மார்க்கெட் தேவை இருக்கான்னு சொல்லி பார்க்கணும். இப்போ நாங்கள் மட்டும் ஒரு உற்பத்தியை செஞ்சுட்டு இதை வாங்கணும்னு சொல்லி மக்களை போய் புஷ் பண்ணிடாது. நாங்கள் ஒரு செய்கிற உற்பத்தி மக்களுக்கு தேவையாக இருக்கணும். மக்கள் வாங்குவார்களான்றதை பார்க்கணும். ஏற்கனவே நாங்கள் ஒரு இடத்துல பிஸ்னஸ் செய்ய போகிறோம்னு சொன்னால் அதுக்கு பக்கத்தில் அதே மாதிரி கடைகள் இருக்கான்னு சொல்லி பார்க்கணும். அந்த கடைகள் அப்படி இருந்தால் அந்த கடைகளுக்குரிய என்னென்ன விஷயம் இருக்குன்னு சொல்லி பார்க்கணும். சில நேரம் அவை என்ன மாதிரி விற்கணும், விலைகள் என்ன மாதிரி வச்சிருக்கணும், எல்லாத்தையும் நாங்கள் தெரிஞ்சு கொள்ளணும். அப்படி தெரிஞ்சு கொண்டால் தான் நாங்கள் எங்களோட இதை சரியான முறையில் செய்து கொள்ளலாம். எங்களோட வியாபாரத்தில் தனித்தன்மை எல்லாரும் இந்த சில நேரம் நாங்கள் செய்கிற பிஸ்னஸை செய்து கொண்டு இருக்கலாம் ஆல்ரெடி. அப்படி இருக்கும்போது எங்களுக்குன்ற ஒரு தனித்தன்மை இருக்கும். நாங்கள் என்னத்தை சிறப்பாக செய்கிறோம்ன்றதை நாங்கள் பார்க்கணும். ஒரு விஷயத்தை சிறப்பாக கொடுக்கலாம், அழகாக கொடுக்கலாம், உடனே டெலிவரி பண்ணலாம், அப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. இல்லை நாங்களே செய்து கொடுக்கலாம், நாங்கள் கையால் செய்து கொடுக்கலாம், அப்படி நிறைய விஷயம் இருக்குது. அடுத்தது முதலீட்டு பணம். நாங்கள் ஒரு வியாபாரம் செய்ய போகிறோம்னு சொன்னால் கண்டிப்பாக முதலீடு தேவை. அதுக்கு எவ்வளவு மணி தேவைன்னு சொல்லி எவ்வளவு காசு தேவைன்றதும் எங்களுக்கு இந்த வியாபாரம் செய்கிறதால லொஸ்ட் வந்தாலுமே நாங்கள் இதை மேனேஜ் பண்ணி கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்குமான்றதையும் நாங்கள் கவனிக்கணும். சில நேரங்களில் சில வியாபாரங்களில் நாங்கள் நினைக்கிற அளவுக்கு லாபம் வராமலும் போகலாம். மற்றது சின்னதாக ஸ்டார்ட் பண்ணுறது நல்லது. இப்போ நாங்கள் ஒரு விடயம் புதுசாக ஆரம்பிக்க போகிறோம்னா எங்களுக்கு அது சார்ந்த அனுபவம் இருக்காது. அப்போ நாங்கள் அனுபவம் இல்லாமல் அந்த விஷயம் சார்ந்த தெளிவு இல்லாமல் நாங்கள் பெரிய லெவலில் ஆரம்பித்தோம்னா எங்களுக்கு அது பெரிய பிரச்சனையை கொண்டு வரக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது. அடுத்தது லொக்கேஷனை பார்க்கணும். நாங்கள் செய்யக்கூடிய இடம் மக்கள் வரக்கூடிய இடமானு சொல்லி பார்க்கணும். பார்க்கிங் இருக்கான்னு சொல்லி பார்க்கணும். ரெண்டு எவ்வளவு இருக்குது, அதிகமாக கொடுக்குறோமா, என்ன மாதிரி கொடுக்குறோம், அது அந்த இடம் சூழல் என்னென்ன மாதிரி இருக்குது, பாதுகாப்பு வசதிகள் இருக்கா. சில நேரம் அந்த சூழல் நாங்கள் செய்கிற பிஸ்னஸுக்கு சூட்டபிளாக கூட இல்லாமல் போகலாம். மற்றது லைசன்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் கண்டிப்பாக இருக்கணும். நாங்கள் பிஸ்னஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் சரியாக செய்து வைக்கணும். அடுத்தது ஃபுட் பிஸ்னஸ்ன்னு சொன்னால் நாங்கள் ஹெல்த் அப்ரூவல், இந்த பிஹெச்ஏ என்ற பெர்மிஷன் அந்த மாதிரியான இது எடுத்து வைக்கணும். அல்லது டேக்ஸ் சம்மந்தமான டீட்டெயில்ஸை நாங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும். அது நாங்கள் என்ன மாதிரி டேக்ஸ் பே பண்ணணும் அந்த விஷயத்தையும் நாங்கள் சரியாக மெயின்டைன் பண்ணி கொண்டு வரணும். அடுத்தது நாங்கள் ஒரு வியாபாரம் செய்ய போகிறோம்னா எங்களுக்கு இந்த வியாபாரத்தில் நாங்கள் இவ்வளோ காசு போட போகிறோம்னு சொல்லி தீர்மானித்தோம். அந்த காசை திருப்பி எங்களுக்கு வியாபாரமாக மாறக்க ப்ராஃபிட்டாக எங்களுக்கு திருப்பி வரணும். எல்லாருமே ப்ராஃபிட்டை பேஸ் பண்ணி தான் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது. அப்போ நாங்கள் காஸ்ட் ப்ரைஸ் என்ன, செல்லிங் ப்ரைஸ் என்ன, ப்ராஃபிட் மார்ஜின் என்னன்னு சொல்லி நாங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும். இப்போ இது தெரிஞ்சால் தான் எங்களுக்கு வர ப்ராஃபிட்டை நாங்கள் சரியாக எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அடுத்தது மார்க்கெட்டிங். மார்க்கெட்டிங்கை பொறுத்த வரைக்கும் இப்போ ஸ்மார்ட்டாக யூஸ் பண்ணுறது ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், யூடியூப், அடுத்தது ஆஃபர், ப்ரொமோஷன், இவ்வளோ இப்போ ரெண்டிங்கில் போய் கொண்டு வர மார்க்கெட்டாக இருக்குது. அதை விட பழைய காலத்தில் நோட்டீஸ் அடித்து கொடுக்குறது, போர்டுகள் போடுறது. ஒரு கடையாக நாங்கள் மெயின்டைன் பண்ண போகிறோம்னா கண்டிப்பாக போர்டுகள் அடிக்கணும், நோட்டீஸ்கள் அடிக்கணும். நாங்கள் ஆன்லைனில் செய்ய போகிறோம்னு சொன்னால் அதுக்கான இது வேறையாக இருக்கும். அதுக்கு பெரிய அளவு இடம் தேவையில்லை. நாங்கள் அதை பொருட்களை வச்சு எடுக்கக்கூடிய மாதிரி இடம் இருந்தாலே போதும். அடுத்தது பொறுமையும் கன்சிஸ்டன்டியும் தொடர்ந்து செய்யணும். பொறுமையாகவும் வெயிட் பண்ண பழகணும்.
முதலாவது மாதமே எடுத்த உடனே எல்லாருக்கும் ப்ராஃபிட் வராது. சில நேரம் வந்து ஸ்லோவாக தான் கஸ்டமர் வந்து பில்ட் ஆகக்கூடிய மாதிரியான சந்தர்ப்பம் வந்து இருக்குது. அந்த நேரத்தில் வந்து நாங்கள் எங்களோட பொறுமையை வந்து இழக்கக்கூடாது. நாங்கள் வந்து இப்போ ஒரு வியாபாரம் வந்து நடக்கும்போது நாங்கள் நிறைய விஷயத்தை வந்து எதிர்பார்த்துருப்போம். சரியோ, முதலாவது நாங்கள் ஒரு கடையை ஆரம்பித்த வகையோட ஓகே, இந்த கடைக்கு வந்து நாங்கள் இவ்வளோ ரெண்ட் கட்டுறோம், ஒரு ஆளை வேலைக்கு வைக்க போகிறோம், நாங்கள் இவ்வளவு ஸ்டாக் வந்து போட போகிறோம், அப்போ இந்த ஸ்டாக் வந்து இவ்வளோ ஒரு நாளைக்கு இவ்வளவு விற்பனையானால் எங்களுக்கு இவ்வளவு ப்ராஃபிட் வரும், இவ்வளவு செலவுகள் வரும், இவ்வளோத்த மேனேஜ் பண்ணணும் என்ற மாதிரியான விஷயத்தை நாங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஓகே, நாங்கள் வந்து என்ன சொல்கிறது, நாங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் தொடங்குறதுக்கு இவ்வளோ விஷயத்தை தெரிஞ்சு வச்சுருக்கணும், இவ்வளோ விஷயத்த செஞ்சு நாங்கள் பிஸ்னஸ் செய்கிறதுக்கு சொல்லி ஆரம்பிக்கிறதுக்கு முதல்ல இன்னொரு விஷயத்தை நாங்கள் கவனத்தில் எடுக்கணும். நாங்கள் வந்து இப்போ நாங்கள் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிட்டோம், எங்களோட கையில் இருக்கிற காசை போட்டு ஆரம்பிச்சிட்டோம், அல்லது எங்களுடைய உறவுகள்கிட்டையோ அல்லது சொந்தங்கள்கிட்டையோ அல்லது தெரிஞ்சாக்கள்கிட்டையோ நண்பர்கள்ட்டையோ கடன் வாங்கி இந்த பிஸ்னஸ் ஆரம்பிச்சிட்டோம்னு சொன்னால் நாங்கள் சில விஷயத்தை வந்து கவனத்தில் எடுக்கணும். அந்த காசை நாங்கள் எப்படி திருப்பி கொடுக்க போகிறோம், அந்த காசு சில நேரம் பிஸ்னஸ்லேருந்து வராமல் விட்டால் நாங்கள் அதை திருப்பி கொடுக்க முடியுமா, திருப்பி கொடுக்காதால நாங்கள் என்னென்ன விடயங்கள் வந்து பேஸ் பண்ண வேண்டி வரும், அப்படியான விஷயங்களை வந்து நாங்கள் முதலே தெரிஞ்சு வச்சுக்கொள்ளணும். சில நேரங்களில் எங்களுக்கு அது வந்து திருப்பி கொடுக்குறதுக்கு பிரச்சனைகள் வந்தாலும் நாங்கள் வேறு ஏதோ ஒரு விஷயத்தை வச்சுக்கொண்டு அந்த காசை வந்து திருப்பி கொடுக்க வேண்டிய சந்தர்ப்பம் வந்து இருக்குது. நாங்கள் வந்து இந்த பிஸ்னஸ்லேருந்து நாங்கள் செய்கிற பிஸ்னஸ்லேருந்து சில நேரம் ப்ராஃபிட் வராமல் ஏதாச்சும் லாஸ்ட் ஆனால் கூட நாங்கள் வாங்கின கடனை வந்து திருப்பி கொடுக்க வேணும். அப்போ அதால் நாங்கள் சரியான முறையில் வந்து அதை ஹேண்டில் பண்ணி செய்யணும். அதை விட நாங்கள் வந்து இப்போ நாங்கள் தெரிஞ்சாக்கள்கிட்ட அப்படி காசு வாங்குறது வந்து ஒரு அவ்வளோ ப்ரொபோஷனலாக இருக்காது. சில நேரம் வந்து இன்றைக்கு காசு வந்துட்டு நாளைக்கு எங்களுக்கு தேவை அந்த காசு திருப்பி தான்னு சொன்னால் எங்களுக்கு பிஸ்னஸுக்கு போட்ட பிறகு அதை எடுத்து கொடுக்குறது கஷ்டமாக இருக்கும். இதுவே பேங்க்கில் நாங்கள் லோன் வந்து பேங்கால் வந்து நாங்கள் லோன் அப்ளை பண்ணி எடுத்தோம்னு சொன்னால் நாங்கள் பேங்க்குக்கு வந்து மாதம் குறிப்பிட்ட பேமெண்ட் தான் பே பண்ணி கொண்டிருக்கணும். அப்போ எங்களுக்கு அந்த நெருக்கடி வந்து வராது. மாதம் வந்து நாங்கள் எங்களோட ப்ராஃபிட்டில் வர அமௌண்ட்லேருந்து காசு பே பண்ணக்கூடிய மாதிரி செட்டப் பண்ண செய்து வச்சுருக்கணும். சில நேரம் வந்து எங்களுக்கு இந்த பிஸ்னஸ் வந்து லொஸ்ட்டை வந்து கொண்டு வந்தாலுமே நாங்கள் அந்த கடனை கொடுக்குறதுக்கு வேறு ஏதாவது ஒரு விஷயத்தை மேலதிகமாக எங்களுக்கு வச்சுருக்கணும். அப்போ அதையும் வந்து நாங்கள் சரியான முறையில் கவனித்து செய்ய வேணும். அது எல்லாம் இருக்கட்டும். இப்போ நாங்கள் ஒரு பிஸ்னஸ் செய்கிறதுக்கு முதல்ல நாங்கள் லோனை என்னென்ன மாதிரி எடுத்துக்கொள்ளலாம். அதை எங்களுக்கு முதலீடு வேணும்னு சொன்னால் எங்கள்கிட்ட கையில் இருக்கிற முதலீடை நாங்கள் போட்டு செய்கிறது முதலாவது ஒரு விடயம். எங்கள்கிட்ட கையில் காசு இல்லை எங்கள்கிட்ட கையில் இவ்வளோதான் இருக்குது, எங்களுக்கு மீதி எங்கள்கிட்ட கையில் இவ்வளோதான் காசு இருக்குது, ஆனால் இன்னும் கொஞ்சம் காசு தேவைன்னு சொன்னால் நாங்கள் என்ன மாதிரி எடுத்துக்கொள்ளலாம்னு சொன்னால் நாங்கள் வந்து ஒன்று பேங்க் லோனுக்கு அப்ளை பண்ணலாம், அல்லது முதலீட்டாளர்களை வந்து எங்களோட பிஸ்னஸுக்கு கொண்டு வரலாம். முதலீட்டாளர்களை கொண்டு வரைக்கு ஒரு நாங்கள் அவை வந்து எங்களுக்கு தர காசில் வர லாபத்தில் ஒரு பங்கை வந்து நாங்கள் அவைக்கு கொடுக்க வேண்டி வரும். நாங்கள் பேங்க்கில் லோன் எடுத்தோம்னு சொன்னால் பேங்குக்கு நாங்கள் லோனும் வட்டியும் கட்ட வேண்டி வரும். நாங்கள் அந்த லோனும் வட்டியும் நாங்கள் வாங்கின முதலும் வட்டியும் கட்ட வேண்டி வரும். நாங்கள் முதலும் வட்டியும் கட்டி முடிஞ்ச பிறகு நாங்கள் ஃப்ரீ ஆயிடுவோம். ஓகே, நாங்கள் வந்து ஒரு பிஸ்னஸை ஆரம்பிக்கிறதுக்கு இவ்வளோ விஷயங்கள் பார்த்து நாங்கள் அதோட இன்னொரு விஷயம் இருக்குது. நாங்கள் வந்து எங்களோட கையில் காசு இருக்குதுன்னு சொன்னால் நாங்கள் எங்களோட கையில் இருக்கிற காசை போட்டு நாங்கள் ஒரு வியாபாரம் மட்டும் ஆரம்பிக்கலாம். அல்லது எங்களோட கையில் இவ்வளவுதான் காசு இருக்குது, எங்களுக்கு இன்னும் காசு தேவைன்னு சொன்னால் நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு ஒரு முதலீடை வந்து வெளியிலேருந்து பெற்றுக்கொள்ள வேணும். அப்போ அந்த வெளியிலேருந்து முதலீடு எப்படி பெற்றுக்கொள்கிறது, அதில் வர பின்விளைவுகள் அதுகளையும் வந்து நாங்கள் கொஞ்சம் தெரிஞ்சு கொள்ளணும். இப்போ நாங்கள் வந்து எங்கள்கிட்ட கொஞ்சம் காசு இருக்குது, எங்களோட வீட்டிலையோ அல்லது எங்களோட உறவினர்கள்ட்டையோ இல்லை நண்பர்கள்ட்டையோ நாங்கள் ஒரு குறிப்பிட்ட காசை வாங்கி இந்த பிஸ்னஸை ஆரம்பிக்கலாம். ஆனால் அதில் ஒரு கொஞ்சம் பிரச்சனைகளும் இருக்குது. நாங்கள் வந்து சட்டப்பூர்வமாக ஒரு எழுத்து முறை இல்லாமல் தான் நாங்கள் இதை சில நேரம் வாங்கியிருப்போம். அதால் பின்னுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் வர சந்தர்ப்பம் இருக்குது. அப்போ நாங்கள் முதலே வந்து தெளிவாக
தெளிவான முறையில் நாங்கள் அவைகிட்ட காசு வாங்கும்போது ஒரு அக்ரிமெண்ட் மூலமாக எழுதி எடுத்துக்கொள்கிறது நல்லா. சில நேரங்களில் நாங்கள் இன்றைக்கு காசை போட்டுட்டு இருக்கும்போது ஒரு கிழமை கழித்து வந்து அவைக்கு காசு தேவைன்னு சொல்லி காசு திருப்பி கேட்டால் அந்த நேரம் எங்களுக்கு கொடுக்கலாமல் இருக்கும். என்ன பிஸ்னஸ் வளரத்தான் எங்களுக்கும் காசை கொடுக்கலாம். அப்போ அந்த பிரச்சனை இருக்குது. அவையாலையும் எங்களுக்கு பிரச்சனை வராமல் எங்களாலும் அவைக்கு பிரச்சனை போகக்கூடாது. ஏன்னா நாங்கள் வாங்கின காசை நாங்களும் திருப்பி கொடுக்கணும். அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எங்களுக்கும் இருக்குது. அடுத்த கட்டம் என்னென்னு சொன்னால், எங்கள்கிட்ட ஒரு உறவினர்கள்ட்டையோ வேறு யார்கிட்டையும் வந்து கடன் மாற இயலாதுன்னு சொல்லி ஒரு சூழல் வரைக்க நாங்கள் அந்த காசுக்கு வந்து பேங்க்கிட்ட போக வேண்டியிருக்கும். அல்லது ஒரு முதலீட்டாளர்கள்ட்ட வந்து அதை கேட்க வேண்டியிருக்கும். அப்போ நாங்கள் அதை ட்ரை பண்ணிக்க நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், ஒரு ப்ராப்பரான வணிக திட்டம் ஒன்று எழுதி கொள்ளணும். வியாபார பிஸ்னஸ் பிளான்னு சொல்லுவாங்க. வியாபார முன்மொழி திட்டம் உண்டு எங்கள்கிட்ட ப்ராப்பராக உண்டு இருக்கணும். அதை நாங்கள் எழுதும்போது அதுக்கு நாங்கள் வந்து ஒரு வியாபாரம் செய்ய போகிறோம், அதில் இவ்வளவு காசு போட போகிறோம், இவ்வளோ காசு எங்களுக்கு லாபமாக வரப்போகுது, இவ்வளவு காசு எங்களுக்கு செலவாக போகுதுன்னு சொல்லி எல்லா விஷயத்தையும் நாங்கள் தெளிவாக எழுதியிருந்தால், தெளிவாக எழுதி அதை வந்து சமர்ப்பித்திருந்தால் நாங்கள் அவைகிட்ட வந்து லோன் எடுத்துக்கொள்ளலாம் அல்லது முதலீட்டை பெற்றுக்கொள்ளலாம். அப்படியான சந்தர்ப்பங்கள் இருக்குது. அது நாங்கள் சரியான முறையில் எங்கே எடுக்கலாம்ன்றதை நாங்கள் கொஞ்சம் அனலைஸ் பண்ணணும். அதிக வட்டி கூடின இடங்களில் போய் நாங்கள் லோன் எடுக்கிறோம்னு சொன்னாலும் எங்களுக்கு அதையும் விட எங்களோட வியாபாரத்தால் லாபம் பெறுதுன்னு சொன்னால் அதை கொடுத்துக்கொள்ளலாம்டா ஓகே. அப்படி இல்லாமல் நாங்கள் அதிக வட்டிக்கு லோனில் எடுத்து மாட்டிக்கொள்கிற சந்தர்ப்பங்கள் எல்லாம் இருக்கும். இப்போ அதுகளெல்லாம் சரியான முறையில் நாங்கள் முதலே யோசித்து ஆரம்பித்து யார்கிட்ட கடன் வாங்க போகிறோம், யார்கிட்ட எவ்வளோ காலத்தில் திருப்பி கொடுக்க போகிறோம்னு எல்லா விஷயத்தையும் பக்காவாக பிளான் பண்ணி தான் ஒரு பிஸ்னஸுக்கு இறங்கணும். இந்த விஷயம் வந்து நாங்களும் ஆரம்பத்தில் விட்ட பிள்ளைகள்லாம் நாங்கள் அனுபவத்தில் அடி வாங்கி சில விஷயத்தை தெரிஞ்சு கொண்டு சில விஷயத்தை நாங்கள் வியாபாரம் ஆரம்பிக்கப்பட்ட பிறகு நாங்கள் படித்த விஷயங்கள் நாங்கள் ஒரு பாடநர்களை கற்கும் போது படித்த விஷயங்கள் மூலமும் தெரிஞ்சு கொண்டாங்க. அப்போ அப்படியான விஷயத்த நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னு சொன்னால், நீங்களும் வந்து ஒரு வியாபாரம் செய்யக்க சோர்ந்து போகாமல் ஒரு கான்ஃபிடெண்ட்டாக ஒரு வியாபாரத்தை கொண்டு போகணுன்றதுக்காண்டி நான் உங்களுக்கு இந்த விஷயத்தை ஷேர் பண்ணுறேன். இப்போ நீங்களும் வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு வியாபாரம் செய்யணும்னு சொன்னால் இது எல்லாத்தையும் சரியான முறையில் கணக்கில் எடுத்து நீங்கள் வந்து சரியான முறையில் அதை வந்து கொண்டு போகணும். அப்படி நீங்கள் ஒரு வியாபாரம் செய்ய போகிறீங்கன்னு சொன்னால் உங்கள் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். சொன்ன மாதிரி எல்லா விஷயத்தையும் சரியான முறையில் திட்டமிட்டு நாங்கள் காசையும் வந்து சரியான முறையில் வாங்கி அந்த கடனை நாங்கள் வாங்கிட்டோம்னு சொன்னால் அடுத்த கடன் நாங்கள் கடனை திருப்பி கொடுக்கணும். கடனை திருப்பி கொடுக்குறோன்னா எப்படி கொடுக்க போகிறோம், ஒரு 5 வருஷத்தில் திருப்பி கொடுக்க போகிறோமா, 3 வருஷத்தில் திருப்பி கொடுக்க போகிறோமா, 2 வருஷத்தில் கொடுக்க போகிறோமா, இல்லை 1 வருஷத்தில் கொடுக்க போகிறோமான்ற தெளிவான ஒரு ஃபைனான்சியல் திட்டத்தோடு நாங்கள் வந்து முதலே அதை முடிவை எடுத்து வந்து நாங்கள் பேங்குக்கு அறிவித்து லோனை வந்து எடுக்கணும். அப்போ நாங்கள் வந்து கடன் வேண்டாம்னு சொல்லி போட்டு எடுத்த உடனே கடனை கொடுக்கணும்னு சொல்லி நினச்சோம்னு சொன்னால் எங்களால் வந்து பிஸ்னஸையும் டெவலப் பண்ணிடலாம் போயிடும். ஸோ அதால் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்தாவாச்சு நாங்கள் எங்களோட ஃபைனான்சியல் ஃப்ரீடத்தை அடையலாம். அப்போ நீங்கள் எல்லாத்துக்குமே அவசரப்படாமல் கொஞ்சம் நிதானமாக பிஸ்னஸில் வந்து சரியான முறையில் போனீங்கன்னு சொன்னால் பிஸ்னஸ் வந்து உங்களுக்கு பெரிய ஒரு சக்ஸஸை கொண்டு வந்து கொடுக்கும். ஆரம்பிக்க போகிற பிஸ்னஸ் வந்து உங்களுக்கு பெரிய ஒரு சக்ஸஸை கொடுக்கணும்னு சொல்லி நானும் உங்களை வாழ்த்தி கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி.